குஜராத்க்கு வந்த பிறகு எனக்கு அதிகமா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா, அது வந்து அத்தவும், பரோட்டாவும் தான். பரோட்டா கூட வந்து இங்க ரெடிமேட் பரோட்டா இருக்கு. பட் அத்தோன்றது வந்து ஒண்ணு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அத்தக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நானே செய்ய ஆரம்பிச்சேன். இங்க வந்து ஓட்ட வடைக்கு பதிலா பக்குவான்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுக்கு இந்த மாரி குழம்பு மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஓட்ட வடைக்கு பதிலா அதையே நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். அத்தோ கடையில செய்ற மாதிரியே நான் ஒரு கடை போட்டு உட்காந்து எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி இது பண்ணும்போது நல்லா ஃபன்னா இருந்துச்சு. அத்தோ செய்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நாங்க வந்து கலர் பொடியெல்லாம் யூஸ் பண்ணல. அதனால என் நூடுல்ஸ் வெள்ள கலர்லயே இருக்கு. ஆனா கடையில வாங்குற அந்த டேஸ்ட் அப்படியே வரல. ஏன்னா அவங்க அஜினமோட்டோலாம் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. 100% இல்ல. ஒரு 60% வந்து அதே டேஸ்ட் இருந்துச்சு. என்னோட கிரேவிங்ஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. அத்தோ முட்டை வந்து அப்படியே கடையில வாங்கி சாப்பிடுற மாரியே இருந்துச்சு. அது பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. இந்த நூடுல்ஸ் போக பேலன்ஸும் இன்னும் கொஞ்சம் நூடுல்ஸ் இருந்துச்சு. அத ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டு, மறுநாள் வந்து எக் நூடுல்ஸ் மாரி நான் செஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த புளி தண்ணி மீதி இருந்துச்சா, அதில வந்து கருப்பட்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் எங்க ஊர் சைட்லலாம். அந்த கருப்பட்டிய போட்டு பானக்கர மாரி குடிச்சுட்டோம். அதுக்கப்புறமா வந்து உடைச்ச கல்லையும், வேர்க்கடலையும், அப்புறம் வந்து மொளகாத்தூளும் இடிச்சு வச்ச அந்த ஒரு பவுடர் இருந்துச்சா, அத வந்து வேஸ்ட் ஆக்காம அத சட்னியா செஞ்சாச்சு. அவ்வளதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.